கண்மணி. பேசு. கண்மணி. கண்மணி, சாரிடி. தப்பு மாறினாலேயும் இருக்கு. இப்படிலாம் நடக்கும்னு நினைக்கலடி. அக்கா, நீ ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி கூப்பிட. மாமா கண்டிப்பா திரும்ப வந்துருவாருக்கா. ஆமாடி. மத்தவங்களோட வார்த்தைக்கு இல்லாத சக்தி உன் வார்த்தைக்கு இருக்குக்கா. மாமா யார வேணாலும் தூக்கி போட்டுருவாரு, ஆனா உன்னை இழக்க மாட்டாரு. உன் மேல அவர் உயிரையே வச்சிருக்காருக்கா. ப்ளீஸ்க்கா, நீ ஃபோன் பண்ணி கூப்பிடுக்கா. ஆமா கண்மணி. இங்க பாரு, உனக்கு ராகு மாமா மேல இருக்கிற கோவத்தை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அவர்கிட்ட கொஞ்சம் பேசுடி. இந்த நேரத்துல அவருக்கு வேற யாராலையும் ஆறுதல் கொடுக்க முடியாதுடி. வேற யார் சொன்னாலும் அவர் கேட்கவும் மாட்டாரு. நீ பேசுடி. வேண்டாம். ஏன்? ஏண்டி? இல்ல வீரா, இப்பதான் அவரு தானா சுயமா ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னு முடிவு பண்ணிருக்காரு. அது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. தப்போ சரியோ, அவரு தனியா அதை பண்ணட்டும். அவரை நம்ம யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம். வா போலாம். நான் வரேன். அக்கா, அதுக்காக ஒன்றும் விலகி நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்க போறது கிடையாது. அவனுக்கு தம்பிங்கன்னு நாங்கள் 2 பேர் எப்பயும் சப்போர்ட்டுக்கு இருப்போம். அப்படியெல்லாம் எந்த கேடும் வர விட மாட்டோம். நாங்கள் பார்த்துக்கிறோம். நீ சும்மா எல்லாத்துக்கும் அவர்கிட்டயே சத்தம் போட்டு இருக்காது. என் மனசு கேட்க மாட்டேங்குது மாறா. அண்ணன் ஒரு படி கூட இறங்கி வர மாட்டேன்னு இப்படி அடம் பிடிக்குது பாத்தியா? அது மனசு கல்லாயிடுச்சு. அவரு கல்லு மாதிரி இருக்கிறது நீ பார்த்த. நீ வேற தூக்கம் வராம இங்கே சாப்பிடு தயவு செஞ்சு. மாறா, டிஷ்யூ பேப்பர் வேணுமா? அவன் நல்லா வந்துருவானடா. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவான். நம்பிக்கையோட இரு. சாப்பிடு. சரிண்ணா, கொஞ்சம் பாத்துக்குங்க. யாரு மாறா? டீ கடை முருகண்ண இன்னும் அங்கதான் இருக்கானாமா. நான் இப்போ மாமாவை தான் பார்த்துட்டு வரேன். என்ன சொன்னா? என்ன சொல்லுவாரு? அவரோட முடிவுல ரொம்ப தெளிவா இருக்காரு. எனக்கு அவன் பிரச்சனை புரியுது. அவன் இந்த வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் பெருசாக பார்த்துட்டாங்கல்ல. கடையில் அவன் ஒரு எடுபடி மாதிரி வேலை செய்கிறதாகவும் ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறதாகவும் எனக்கு கீழே வேலை செய்கிறதாகவும் நினச்சிக்கிட்டான்.
தன்னைத்தானே குறுக்கிக்கிறான். ஏய் ஆனா நீ அவரை அப்படி பார்க்கலையேப்பா. நான் பார்க்கல. அவனோட கில்ட்ல இருந்து அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். அவன் அதுக்கு தயாரா இல்லை. என்ன கேட்டா அவன் இப்ப எடுத்திருக்கிற முடிவு சரிதான். என்கிட்டயே அதை தான் சொன்னான். நல்லா இருக்கட்டும், அவனும் தனியா போய் ஒரு பிசினஸ் பண்ணி ஆளாகட்டும். அப்பா முன்னாடி ப்ரூவ் பண்ணட்டும். அவன் ஜெயிச்சா சந்தோஷப்படுற முதல் ஆள் நான் தான். விடு மாறா, நாம நம்மளால முடிஞ்ச உதவியை செய்யலாம். ம். ஆமா ஆமா, ஆளாகி காட்டுவான், கிழிச்சான். அதுக்கெல்லாம் அவன் தகுதியான ஆளே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க கூடயும் இல்லாம வெளியே தனியா நின்னு ஜெயிக்கவும் முடியாம குற்ற உணர்ச்சி தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டு சாக போறான். மாறா, உங்ககிட்ட இருக்கிற பக்குவமும் நிதானமும் இப்ப மாமா கிட்ட இருக்கான்னு கேட்டா அது ஒரு பெரிய கேள்விக்குறிதான். ஆனாலும் அவர் எந்த வகையிலயும் அவர் இந்த பிசினஸ்ல தப்பாயிராத மாதிரி நம்ம கூடவே இருந்து பாத்துக்கணும். அவன் நம்மளை நெருங்கவே விட மாட்டான். தூரமா இருந்தான் பார்த்துக்கணும். அதெல்லாம் நான் விட்டுற மாட்டேன், நீ கவலைப்படாது. ம், இப்ப நான் ஜெயிக்கிறத விட அவன் ஜெயிக்கணும். அதான் எனக்கு பெருசா தெரியுது. ஜெயிச்சிரும்.